ஹாய் நண்பா, எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். 2 பிராண்டுக்கிட்ட இருந்து 2 சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலையில் லான்ச் ஆக போகுது. ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா ஐக்கூவோட நியோ 7 ப்ரோ பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க அஃபிஷியலாக இந்தியாவில். இது எப்படின்னா நியோ 8ன்னு சொல்லிட்டு சைனா லான்ச் ஆயிடுச்சு. அந்த நியோ 8 அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா நியோ 7 ப்ரோன்னு சொல்லிட்டு இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. ஸோ அதோட ஸ்பெக் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. ஆனால் ஒரு சின்ன இக்கு இருக்குது கேமராவில், அதையும் நான் சொல்கிறேன். அடுத்தபடியாக ஜூலை மாதம் அஃபீஷியலாக நத்திங் ஃபோன் 2 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அதோட கன்ஃபார்ம்டு ஸ்பெக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நியோ 7 ப்ரோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நான் சொல்லிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6.78 இன்ச்சுக்கான AMOLED டிஸ்பிளே, 144 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 நல்ல ஒரு தரமான ப்ராசரோட பார்த்தீங்கன்னா லான்ச் ஆக போகுது. ஸோ அதில் 5G பார்த்தீங்கன்னா இருக்க போகுது, LPDDR5 RAM, UFS 3.1 ஸ்டோரேஜ், டூயல் ஸ்பீக்கரு, டால்பி ஆடியோ இப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான அம்சங்களும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கேமராவில் பிரைமரி 50 மெகாபிக்சல் சென்சார் வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசனோட இருக்குது. 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சார். அல்ட்ரா வைட் எங்கடா அப்படின்னு கேட்டிங்கன்னா நானும் தேடி பார்த்தேன், கிடைக்கல. இதைத்தான் நான் பார்த்தீங்கன்னா கேமராவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சலுக்கான கேமரான்றது கொடுத்துருக்காங்க நண்பா. 5000 mAh பேட்ரி. ஸோ எல்லாமே ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் ஓகே, டிஸ்பிளே ஓகே, எல்லாமே நல்லா பண்ணியிருக்கானுங்க. இந்த கேமராவில் ஏன் கோட்டை விட்டானுங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா தெரில. கலர் கூட நல்லா கலர் ஆப்ஷன்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 135Kக்குள்ளே வரும் அப்படின்றதையும் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் சர்டிஃபிகேஷன் எல்லாமே முடிஞ்சு, லான்ச்சுக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா வெயிட்டிங். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஐக்கூவை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஃபோனை தவிர்த்து நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த 30,000-40,000 பட்ஜெட்டுக்குள்ளே OnePlus கில்லராகவும் இருந்துச்சு. கேமராவும் சைடும் சரி, பெர்ஃபார்மன்ஸ் சைடும் சரி நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த வட்டம் ஏன் கேமராவில் சொதப்புறாங்க அப்படின்றது தெரில. ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்கலாம். இந்த ரியல்மி, ரெட்மி, ஐக்கூலேயே ப்ரீவியஸ் ஸ்மார்ட் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் பிரைமரி இருக்கும், 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு, 2 மெகாபிக்சல் மேக்ரோ கொடுத்துருப்பானுங்க. அல்ட்ரா வைடுன்றது பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதுக்கு நீ அந்த மேக்ரோ டெப்த்தை தூக்கிட்டு அல்ட்ரா வைடை கொடுத்துருந்தா அதுலேயே மேக்ரோ ஃபோட்டோவும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த EASும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். அல்ட்ரா வைடு இல்லாமல் எப்படி EAS வேலை செய்யுன்றது எனக்கு தெரில. பட் OS வந்து ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி கேமராவில் வீடியோஸ் எடுக்கும்போது OS இருக்குது. பட் EAS இருந்துச்சு அப்படின்னா பகல் நேரத்தில் அந்த ஒயிட் ஆங்கிள் வீடியோ எடுத்து அந்த க்ராப் பண்ணி நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு வீடியோஸ்ன்றது கிடைக்கும். அது ஏன் கொடுக்கல அப்படின்றது எனக்கு தெரியலை. இதை பார்த்துட்டு தான் நான் ஷாக் ஆனேன். என்னடா இது ஐக்கூ, ஏன்டா அப்படி பண்ண அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஜூன் மாதம், அதாவது இந்த மாதம் லாஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லான்ச் ஆயிரும். என்ன ஏதுன்றதை அடுத்து பார்ப்போம். இப்போ நத்திங் ஃபோன் 2 இந்த ஸ்மார்ட் ஃபோன் மேலே தான் நானே பார்த்தீங்கன்னா பல எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கேன். இல்லை அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 6.7 இன்ச்சு OLED டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட். இது வந்து ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதான். இந்த விட்ட கர்வ் டிஸ்பிளேலாம் கிடையாதான். அதே ஃப்ளாட்டியான ஒரு டிஸ்பிளே, ஃப்ளாட் டிஸ்பிளே தான் கொடுக்க போகிறாங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் பார்த்தீங்கன்னா இருக்க போகுது நண்பா. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரு ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலுமினியம் ஃப்ரேம் வந்து கொடுக்க போகிறாங்களாம். ஸோ ஆல்ரெடி இதில் இருந்து தான் திரும்பி சைடாக்க பார்க்க ஐஃபோன் மாதிரியே இருக்கணும்னு பில்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா கர்வியாக தான் இருக்க போகுது. பின்னாடி அதே போல் தான் பார்த்தீங்கன்னா அந்த LED ஸ்ட்ரிப் லைட்டும் பார்த்திங்கன்னா வரப்போகுது. கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டிசைன், ஏன்னா பின்னாடி 3 கேமரா மாடலில் வரப்போகுது. ஸோ ப்ரைமரி 50 மெகாபிக்சல் அப்படின்றது பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கு. செல்ஃபிக்கு சில சைட்டில் பார்த்திங்கன்னா 32, 16 அப்படின்னு போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இவங்களும் OnePlus மாதிரி 16 பக்கம் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி 32 கொடுத்தீங்கன்னா புண்ணியமாக போகும் ராசா. ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 ப்ராசர் பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே வரப்போகுது. ஒரு வழியாக மிட் ரேஞ்சிலேருந்து ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கு பார்த்திங்கன்னா அப்கிரேட் ஆகிருக்காங்க நத்திங். இன்னொன்று 4700 mAh பேட்டரின்றது கொடுக்க போகிறாங்கன்னா வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட், IP ரேட்டிங் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதில் 3 மேஜர் அப்டேட் கண்டிப்பாக தருவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 13 வரும், Android 14, 15, 16 அது வரைக்கும் அப்டேட் பண்ணிக்கலாம். 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா தருவேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 3 வருஷம் ப்ராமிஸ் பண்ணுறாங்களே, அந்த அப்டேட்டில் 13 வருதுன்னு வச்சுக்கோங்க. 14, 15 வரைக்கும் நம்ம தாராளமாக அப்டேட் பண்ணலாம். 16ன்றப்ப
யாரும் பண்ண வேணாம். ஏன்னா ஃபோன் அந்தளவுக்கு தாங்காது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 8 Gen 5 6 வந்துடும். அந்த ப்ராசஸருக்கு ஏற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணவே தவிர இந்த 8 Gen 1 கோட்டை விட்ருவானுங்க. ஸோ அதனால் ஒரு மேஜர் அப்டேட் ஒரு 2 பண்ணுறது நல்லது. அதுக்கு மேலே கம்பெனிக்காரனே கொடுத்தாலும் பண்ணாமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கன்க்ளூஷன். மற்றபடி எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இந்த 40,000 எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ப்ரீவியஸ் ஸ்மார்ட் ஃபோனே பார்த்தீங்கன்னா ரேட்டு கூட தான் வச்சாங்க, மிட்ரேஞ்ச் ப்ராசஸரை வச்சு. இப்போ ஃப்ளாக்ஷிப் லெவல் ப்ராசஸரோட வரும்போது 40,000 அந்த ரேஞ்சுக்கு எதிர்பார்க்கலாம். என்னன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். நத்திங் ஃபோன் 2 ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் ஆகுது. ரியோ 7 Pro பார்த்தீங்கன்னா இந்த மாதம் லான்ச் ஆகுது, அதாவது ஜூன் மாதம். ஸோ என்ன ஏதுன்றதை வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம் நண்பா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் பற்றி? இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனில் எதை வாங்குவீங்க? என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா நான் நத்திங் பக்கம் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்னென்னா அந்த கேமரானால தான். ஸோ நீங்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காம நம்ம டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸ்க்ளூசிவான பிடிஎஸ் அப்டேட்லாம் இன்ஸ்டாகிராமில் வரும். நம்ம நண்பர்கள் நிறையா பேர் டெலிகிராம் குரூப்பில் இருக்காங்க. நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற ஸ்மார்ட் ஃபோனுக்கு சஜஷன் கேட்கணும், ஏதாவது ஃபீட்பேக் கேட்கணும் அப்படின்னா குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஃபோனை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா பிரயோஜனமாக இருக்கும். ஓகே நண்பா, தேங்க்யூ, பை பை. நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை.